அனைவருக்கும் வணக்கம். கண்ணதாசன் 100 நாள் 100 உலக சாதனைகள் என்ற முயற்சியில் 10 பேராசிரியர்கள் 10 உரைகள் நிகழ்வின் பொதுவான பின்னூட்டம். கண்ணதாசன் 100 நாள் 100 உலக சாதனைகள் என்ற முயற்சியில் 10 பேராசிரியர்கள் 10 வெவ்வேறு கோணங்களில் சிந்தனைகளை பகிர்ந்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது. தலைமைத்துவம் முதல் மனித நேயம் வரை, கல்வி முதல் தொழில் நேர்மை வரை, வெற்றி முதல் ஞானம் வரை ஒவ்வொரு தலைப்பும் தனித்துவமான சிந்தனை பாதையை திறக்கிறது. சிறப்பாக ஒரு பக்க உரை என்ற குறுகிய வடிவத்திற்குள் கருத்தை சொல்ல வேண்டிய சவாலை ஏற்றுக்கொண்டிருப்பதே ஒரு திறமை. சில உரைகளில் கருத்துகளுக்கு மேலும் வாழ்க்கை நிகழ்வுகள், குறிப்பிட்ட உதாரணங்கள், தாக்கமிக்க தொடக்கம் அல்லது வலுவான நிறைவு சேர்த்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் குறைகளை காட்டிலும் ஒவ்வொருவரும் முன்வைத்த சிந்தனையின் தனித்துவமே இந்த நிகழ்வின் மிகப்பெரிய பலம். அறிவை பகிர்வது மட்டுமல்லாமல் கேட்பவரை சிந்திக்க செய்வதே இந்த பயணத்தின் வெற்றி. 10 பேராசிரியர்கள், 10 தலைப்புகள், 10 பார்வைகள், ஆனால் ஒரே நோக்கம்: சிந்தனையை தூண்டி மாற்றத்தை உருவாக்குவது. ஐடிசி ஜங்ஷன் நிறுவனர் திரு ரவி கோவிந்தராஜ் அவர்களின் சிந்தனை, கருத்தாக்கம் மற்றும் தலைப்புகளை அடிப்படையாக கொண்டு 10 பேராசிரியர்கள் அவற்றை தங்களுக்கே உரிய பாணியில் வாசித்து வழங்கிய இந்த முயற்சி பாராட்டுக்குரியது. ஒரே கருத்து பல்வேறு குரல்கள், பல்வேறு உச்சரிப்புகள், பல்வேறு வழங்கல் முறைகள் வழியாக வெளியிட்டிருப்பது இந்த நிகழ்ச்சியின் தனிச்சிறப்பாகும். கருத்தாக்கம் ஒருவருடையதாக இருந்தாலும் அதை எவ்வாறு உள்வாங்கி எவ்வாறு குரலில் வெளிப்படுத்துகிறோம் என்பதில்தான் வழங்குபவரின் தனித்துவம் வெளிப்படுகிறது. இந்த நிகழ்வில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சம் உச்சரிப்பு மற்றும் வழங்கும் முறை. தமிழ் சொற்களை தெளிவாக உச்சரித்தல், வார்த்தைகளுக்கு உரிய அழுத்தம் கொடுத்தல், முக்கியமான கருத்துகளுக்கு பின்னர் சிறிய இடைவெளி விடுதல், குரலின் ஏற்ற இறக்கத்தை சரியாக பயன்படுத்துதல் ஆகியவை ஒரு உரையின் தாக்கத்தை அதிகரிக்கும். சில இடங்களில் வாசிப்பு முறையை தாண்டி கருத்தை உணர்ந்து பேசும் இயல்பான தன்மை இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம். மேலும் கொடுக்கப்பட்ட கருத்துக்களை தாண்டி பேசும்போது அது தலைப்புடன் நேரடியாக தொடர்புடையதாக இருக்க வேண்டும். கூடுதல் கருத்துகள் உரையை வளப்படுத்தும். ஆனால் தலைப்புக்கு சம்பந்தமில்லாத தகவல்கள் அதிகமாக இணைக்கப்பட்டால் மையக்கருத்தின் தாக்கம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. எனவே கூடுதல் கருத்து என்பது உரையை விரிவுபடுத்த வேண்டும். சம்பந்தமில்லாத கருத்து உரையை திசை திருப்பக்கூடாது என்பதை கருத்தில் கொள்ளலாம். அதே நேரத்தில் ஒவ்வொரு பேராசிரியரும் ஒரே கருத்தை அப்படியே மீண்டும் கூறாமல் தங்களுடைய அனுபவம், பார்வை, மொழிநடை, குரல் வெளிப்பாடு ஆகியவற்றின் மூலம் தனித்துவமான அணுகுமுறையை உருவாக்கியிருந்தால் இந்த முயற்சி இன்னும் சிறப்பாக அமையும். இந்த நிகழ்வின் மிகப்பெரிய பலம் ஒருவரின் கருத்து, 10 குரல்கள், 10 வழங்கல் பாணிகள். திரு ரவி கோவிந்தராஜ் அவர்களின் கருத்தாக்கம் ஒரு விதை என்றால் அதை தங்களது குரல் மற்றும் பாணியின் மூலம் பார்வையாளர்களிடம் கொண்டு சென்ற 10 பேராசிரியர்களும் அந்த விதையை வெவ்வேறு கோணங்களில் வெளிப்படுத்தியவர்கள். கருத்தாக்கம் ரவி கோவிந்தராஜ், வாசிப்பு 10 பேராசிரியர்கள், தனித்துவம் ஒவ்வொருவரின் வழங்கல் பாணி, வெற்றி பார்வையாளர்களின் சிந்தனையில் உருவாகும் மாற்றம். மொத்தத்தில் இந்த முயற்சி கருத்தை மட்டும் பகிர்ந்த நிகழ்வாக இல்லாமல் ஒரு நல்ல கருத்தை எவ்வாறு சிறந்த முறையில் வழங்குவது என்பதையும் கற்றுக் கொடுக்கும் அனுபவமாக அமைந்துள்ளது. திரு ரவி கோவிந்தராஜ் அவர்களின் சிந்தனை தேர்வு, கருத்தாக்கம் மற்றும் சமூக பயனுள்ள தலைப்புகளை உருவாக்கியமைக்கு பாராட்டுக்கள். அதனை தங்களது குரலிலும் பாணியிலும் வழங்கிய அனைத்து பேராசிரியர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கருத்து சிறந்ததாக இருக்க வேண்டும். அதை சொல்லும் குரல் தெளிவாக இருக்க வேண்டும். வழங்கும் முறை கவர்ச்சியாக இருக்க வேண்டும். காட்சி அமைப்பு கண்ணியமாக இருக்க வேண்டும். கூடுதல் கருத்துகள் பொருத்தமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு உரை ஒரு சிறந்த அனுபவமாக மாறும். இத்தகைய அனுபவத்தை ஒரு நிகழ்வாக மாற்றும் இந்த முயற்சி மிகவும் அருமை, மிகவும் சிறப்பு. இந்நிகழ்வில் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.